2010 இல்ல 2011 சரியா எனக்கு ஞாபகம் இல்ல. சென்னையில வந்து நான் 6 மாசம் வந்து வேலை செய்யறதுக்காக நான் போயிருந்த ஒரு கம்பெனிக்கு 3 மாதம் வந்து பொங்கல் வந்துருந்துச்சு. அப்போ எனக்கு ஒரு 3 நாள் லீவு கிடைச்சிச்சு. இந்த லீவுக்கு வந்து நம்ம சொந்த ஊருக்கே போயிடலாமா இல்ல மெட்ராஸ்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கும்போது இங்கிருந்து நான் கோயம்புத்தூர் போனா, அதாவது மெட்ராஸ்ல இருந்து நான் கோயம்புத்தூர் போனேன்னா எப்படி ஒரு நாள் வர்றக்கு ஒரு நாள் போறக்கு ஒரு நாள், அப்போ 2 நாள் வேஸ்டா போயிடும். ஒரு நாள் மட்டும் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் நம்ம ஃபேமிலியோட. அதுக்காக நான் என்ன பண்ணேன், சரி 3 நாளுமே நம்ம சென்னையை வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் வந்து ஃபர்ஸ்ட் நாங்கள் போனது வந்து எங்கள் கம்பெனியை தள்ளி ஒரு 2-3 தெருவு தள்ளி ஒரு பெரிய அரண்மனை மாதிரி ஒரு தியேட்டர், உதயம் தியேட்டர் அங்கே இருந்துச்சு. அந்த டைமில் வந்து காவலனும் சிறுத்தையும் படம் ரிலீஸ் ஆகிருந்துச்சு பொங்கல் டைமில். அப்போ நான் சூஸ் பண்ண படம் வந்து காவலன். ஏன்னா விஜய் ஃபேனுங்கிறதுனால நான் சூஸ் பண்ண படம் காவலன். சரி உட்காந்து போய் தேட்டரில் போய் அது சந்திரனா இல்லை வந்து சூரியனான்னு தெரியல, எனக்கு எந்த ஸ்க்ரீனில் அந்த படம் போட்டிருந்தாங்கன்னு தெரியல, அது ஞாபகம் இல்லை. அப்போ நான் போய் அப்போல்லாம் டிக்கெட் ரேட்லாம் ரொம்ப கம்மி தாங்க. இப்போல்லாம் வந்து இப்போ இருக்கிற மாட்டில் அப்போ பாக்ஸே வந்து 150 ரூபாக்குள்ள தான் வரும். இப்போ மூட்டைப்பூச்சி சீட்டே வந்து 150 ரூபா வருது. அப்போல்லாம் ரொம்ப கம்மி தான், திங்ஸ் ரேட்டும் ரொம்ப கம்மி தான். நான் வந்து காவலன் படத்துக்கு போனேன். அந்த படம் சுமாராக தான் இருந்துச்சு. என்னடா அது விஜய் இப்படி நடிச்சிட்டாரு அந்த படத்தை அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த ஷோவே வந்து சிறுத்தை படம். பெரிய ஸ்க்ரீனு, சவுண்ட் எஃபெக்ட்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு அந்த ஸ்க்ரீனில். அந்த படம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, காமெடியாக இருந்துச்சு. அப்போ தான் சிறுத்தை சிவா தமிழில் வராரு புதுசாக. அதில் வந்து கார்த்தி, சந்தானம், தமனாலாம் நடிச்சிருப்பாங்க. ரொம்ப காமெடியாக, ரொம்ப அழகாக, நல்ல சூப்பராக போச்சு அந்த படம். அதுக்கப்புறம் இன்டர்வலுக்கு அப்புறமா நம்ம திங்ஸ் வாங்குறோம். ஒரு பப்ஸு ஒரு காஃபி. அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு 40 ரூபா தான் இருக்கும் ரெண்டுமே. ஏன்னா அப்போலாம் ரொம்ப கம்மி தானே. அந்த காஃபி இருக்குது பார்த்தீங்களா, அது குடித்தா அப்படி அமிர்த மாதிரி இருக்குது அந்த உதயம் தியேட்டரில் காஃபி. அதை குடிக்கிறதுக்காகவே நான் மறுபடியும் 2 ஷோ பார்த்தேன் சிறுத்தை படமே. அப்படி எனக்கு அந்த காஃபியில் வந்து ஒரு மெமரிஸ் இருக்குது. இன்றைக்கி காலையில் நான் வந்து நியூஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக போச்சு. ஏன்னா உதயம் தியேட்டர் யாரோ ஒருத்தர் வாங்கி அதை தரமட்டமாக இடித்து அதை வந்து இப்போ வந்து ஒரு பெரிய பெரிய அடுக்குமாடி கட்டுறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா உதயம் தேட்டரில் நான் ஒரு கோயம்புத்தூர்காரன், எனக்கே அந்த உதயம் தேட்டர் இடிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கே ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. அப்போ சென்னையில் இருக்கிறவங்க 80s 90s எவ்வளோ மெமரிஸ் இருக்குங்க அதுக்குள்ளே. யாராவது ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு போங்க, அங்கே போய் ஒரு ஃபோட்டோ எடுத்து உங்கள் இன்ஸ்டா பேஜில் போட்டு மெமரிஸை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அந்த 80s 90s நிறையா மெமரிஸ் இருக்கும். இனி நீங்கள் ஒரு 10 நாள் 20 நாள் கழிச்சு அந்த வழியாக போனீங்கன்னா ஃபுல்லாக மண்ணாக தான் இருக்கும். ஏன்னா உதயம் தேட்டர் அடையாளமே இல்லாத மாதிரி ஆக்கிடுவாங்க. யாராவது ஃப்ரீயாக இருந்தீங்க தயவு செஞ்சு நேராக போய் உதயம் தேட்டரில் ஒரு ஃபோட்டோ எடுத்து முடிஞ்சால் எனக்கு டேக் பண்ணுங்கள். இதே அக்கௌண்ட்டில் நான் இன்ஸ்டாவில் இருக்கிறேன், எனக்கு ஷேர் பண்ணி விடுங்க. எனக்கு டைம் இருந்தால் கண்டிப்பாக நான் போயிடுவேன். நான் போயிட்டு ஒரு ஃபோட்டோவாக நான் எடுத்துருப்பேன் என்னோட மெமரிஸாக. இனி வர தலைமுறையில் உதயம் தேட்டர் இருந்துச்சுன்னா, உதயம் தேட்டர் இங்கே இருந்துச்சுன்னு நம்ம வெறும் கருத்தாக தான் சொல்லுவோம், வாயில் தான் சொல்லுவோம். அதுக்கு இருந்த அடையாளமே இல்லாத மாதிரி பெரிய பெரிய மாடியெல்லாம் கட்டி விட்டுருவானுங்க.